Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். So a laboratory compaction test on soil having specific gravity equal to 2.45 give a maximum dry density of 1.6 gram per centimeter cube, water content 15%. Determine the degree of saturation. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.45 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து WG/E இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஆனால் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆரும் தெரியாது, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் தெரியாது, ஈயும் தெரியாது, ரெண்டுமே அன்னோன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குற டேட்டா வச்சு என்ன ஃபார்முலா மேட்ச் ஆகுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா gamma d max is equal to GS gamma W by 1 plus C. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு E கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா E கிடச்சிருச்சா, இந்த E வந்து எதில் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கிடச்சிரும். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே நல்லா தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் அ partially saturated soil is 80%, ஏர் கண்டென்ட் ஆஃப் சாயில் இஸ். அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 80% கொடுத்துட்டாங்க. அப்போ 0.8 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.8 வந்துடும். ஏர் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ப்ளஸ் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஏர் கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிடும் 0.2. 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% கிடச்சிடும். Next, a saturated sample of soil has water content 35%. If G is 2.7, what is a dry unit weight in kilonewton per meter cube? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் கரண்ட் கொடுத்துருக்காங்க 35%. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.7 கொடுத்துருக்காங்க. ட்ரை யூனிட் வெயிட் காமா டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க சேச்சுரேட்டட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னால் உங்களுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 1. சரியா? அந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் கண்டென்ட் 35% கொடுத்துட்டாங்க. அப்போ 35 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.35. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, என்ன இதில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. WG/SR. ஸோ E is equal to வாட்டர் கண்டென்ட் தெரியும், G தெரியும், SR வந்து ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் 1. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.945 கிடச்சிடும். ஸோ ட்ரை யூனிட் வெயிட் ஃபார்முலா gamma D is equal to GS gamma W by 1 plus C. GSO GO இதெல்லாம் ஒன்று தான், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு gamma D வழி கிடச்சிடும், அதாவது ட்ரை யூனிட் வெயிட் கிடச்சிடும். Next, if the porosity of soil sample is 25%, voids ratio is. porosity கொடுத்துட்டாங்க 25%. 25%னா 25 எல்லாமே டிவைட் பை 100 போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.25. வாய்ட்ஸ் ரேஷியோக்கு ஃபார்முலா என்னது, E is equal to N by 1 minus N. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு E வேல்யூ கிடச்சிடும். சப்போஸ் E கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், E கொடுத்து N கண்டுபிடிக்கவும் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாற்றியும் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. Next, a voids ratio in the loosest and the densest state were 0.95 and 0.4 respectively. Natural voids ratio is 0.79. Relative density is. So relative density na உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா E max minus E natural or E by E max by E minimum. So E max na என்னதுன்னா voids ratio in the loosest state. E minimum na என்னன்னா voids ratio in the densest state. இது வந்து நேச்சுரலாக உள்ள voids ratio. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லூசஸ்ட் ஸ்டேட் கொடுத்துட்டாங்க, அதான் இமேக்ஸ் 0.95, டென்சஸ்ட் ஸ்டேட் வந்து 0.4, நேச்சுரல் இ வந்து 0.7 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும், ஐடி. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.